அபிராமி பட்டர் அம்பாளை பாடுகையில், நீயும் நின் கணவரும் எந்நாளும் என் புத்தி பொருந்தகவே என்று வேண்டுகிறார். அதனுடன் சேர்த்து நீயும் நின் கணவரும் உங்கள் திருமண கோலமும் என்று குறிப்பிட்டு சொல்வார். அன்றைக்கு அவருக்கு ஒரு சிக்கல். நிலவு வானத்தில் வந்தே தீர வேண்டும். ஏனென்றால் அன்று பௌர்ணமி என்று அரசனிடம் சொல்லிவிட்டார். ஆனால் அன்று திதியோ அமாவாசை. சொன்னதை நிரூபிக்க நிலவு வராவிட்டால் அவர் வாழ்க்கையே கேள்விக்குறிதான். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அவர், நீ என்னை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்று என்று கேட்கவில்லை. நீயும் உன் கணவரும் என் புத்தி பொருந்தகவே, உங்கள் திருமண கோலமும் காட்டி என்கிறார். அகத்தியர் தென்னாட்டில் நின் திருமண கோலத்தை காட்டு என்று கேட்டார் என்று சொல்வோமே. வடதிசையில் பார்வதி கல்யாணத்தை காண உலகமும் கூடியதால் பூமியே சரிந்துவிட அகத்தியர் தென் திசை நோக்கி சென்று பூமி எடையை சமன்படுத்த வேண்டியிருந்ததாம். அப்போது அங்கேயே அத்திருமண காட்சியை தாம் காண வேண்டும் என்று கேட்டாராம். அபிராமி பட்டர் காண கேட்டது அந்த திருமண காட்சியை அல்ல, சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தை தான் திருமண கோலம் என்று அபிராமி பட்டர் குறிப்பிட்டார். நிர்குண பிரம்மமும் சகுண பிரம்மமுமாக ஒன்றிருக்கும் நிலை. இந்த பேரானந்த நிலையை தியானத்தின் மூலம், யோகத்தின் மூலம் ஒரு ஜீவாத்மா தனக்குள்ளேயே எய்த முடியும். இதைதான் அபிராமி பட்டர் கேட்டார். அம்பாளை எப்போதும் எங்கே கொலு வைக்க வேண்டும் என யோக சாஸ்திரம் சொல்கிறது என்றால், குண்டலினியை எழுப்பிக் கொண்டு போய் சகசிரார கமலத்தில் இருக்கும் பிரம்ம பொருளோடு ஐக்கியப்படுத்த வேண்டும். இவ்வாறு ஐக்கியப்படுத்துவதே அம்பாளை கொலு வைக்கும் இடம். ஆற்றல் என்று சொல்கின்றோம். எனக்கு சக்தியே இல்லை என்று, ஒன்றும் முடியவில்லை என்றும் சொல்கின்றோம். கடையில் போய் 2 கிலோ சக்தியோ 2 லிட்டர் எனர்ஜியோ வாங்கிவிட முடியுமா? சக்தி அல்லது ஆற்றல் என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, உள்ளுக்குள்ளே இருந்துதான் வந்தாக வேண்டும். இதைதான் யோக சாஸ்திரம் குண்டலினி எழுப்புதல் என்று குறிப்பிடுகிறது. இந்த செயல் எல்லோரும் செய்யக்கூடியது அல்ல. மந்திரபூர்வமாக குருமுகமாகத்தான் செய்ய முடியும். ஒரு புத்தகத்தை படித்து வயலின் வாசிக்க கற்றுக்கொள்ள முடியாது. குரு அல்லது ஆச்சாரியர் பாடிக்காட்டும் போதுதான் ஸ்வரஸ்தானங்கள் நன்றாக புரியும். அதை போலத்தான் குண்டலினியை எழுப்புவது என்பதும் ஆச்சாரியர் உபதேசம் பெற்றால்தான் முடியும். ஆனால் அதனுடைய தாற்பயம் என்னவென்று நாம் யோசிக்கலாம். குண்டலினி என்பது நமக்குள்ளே பாம்பு மாதிரி சுருண்டு இருக்கும் ஆற்றல். அது மூலாதாரத்தில் இருக்கின்றது. மூலாதாரம் என்பது முதுகுத்தண்டு வடிவத்தின் கீழ்ப்பகுதி. ஏன் இந்த சக்தி பாம்பாக சுருண்டு கிடக்கிறது? எந்த ஆற்றலுமே அபரீதமாக இருக்கும்போது அதை அப்படியே வளைத்து சுருள் வடிவத்தில் வைப்பதுண்டு. அவ்வாறு பாம்பு போல் சுருண்டு வளைத்து காணப்படும் ஆற்றலை சிறிது சிறிதாக முறைப்படி எழுப்பி உடலில் உள்ள பலவிதமான ஆதார சக்கரங்கள் அனைத்திலும் செலுத்தி ஏற்றிக்கொண்டே வந்து கடைசியில் 1000 தாமரை இதழின் வடிவத்தில் காணப்படும் சகஸ்ரா பத்மத்தில் கொண்டு நிறுத்த வேண்டும். அதற்கும் மேலே பரமாத்மா வீற்றிருக்கிறது. ஆன்மாவின் ஆற்றலை கொண்டு போய் அங்கு சேர்த்து ஐக்கியப்படுத்த வேண்டும்.
அவ்வாறு ஐக்கியப்படுத்தினால் ஜீவனும் பரமனும் ஒன்றாக சேர்கின்ற ஆனந்த நிலையை ஸ்புரிக்கிறது. அதற்காகத்தான் அபிராமி பட்டர் நீயும் நின் கணவரும் உங்கள் திருமண கோலத்துடன் என்று குறிப்பிட்டார். அந்த சகசிரார பத்மம்தான் மகா பத்மாடவி சமஸ்தா என்ற திருநாமத்தில் குறிப்பிடப்படுகிறது. மகா பத்மம் என்றால் பெரிய தாமரை, 1000 இதழ்களை உடையது. அது எவ்வளவு பெரிதாக இருக்கும்? 30 அல்லது 40 இதழ்களை உடைய ஒரு தாமரையே பெரிதாக இருக்கிறது என்றால் 1000 இதழ்களை கொண்ட தாமரை எவ்வளவு பெரிது? அந்த மகாபத்மா அடவியில் இருப்பவள் அம்பாள். அவள் கடம்பவனவாசினியாகவும் இருக்கிறாள். சுதாசாகர மத்தியஸ்தாகவும் இருப்பாள். சுதாசாகரம் என்றால் அமுதக்கடல். ஸ்ரீபுரம் என்று சொன்னோம் அல்லவா? அந்த ஸ்ரீபுரமே சுதாசாகரத்திற்கு நடுவில் இருக்கிறது. சுதாசாகரத்துக்கு நடுவில் இருப்பதால் சுதாசாகர மத்தியஸ்தா என்றாலும் இதை இன்னொரு விதத்திலும் பார்க்கலாம். அம்பாளே அமுதத்தை பொழிகின்றாள் என்று ஐதீகம். 1000 தளமுடைய தாமரை, தாமரைக்கு மேலே நிலவாக இருப்பவள் அம்பாள். அவ்வாறு நிலவாக இருந்தபடி அமுத கிரகணங்களை பொழிகின்றாள். அவ்வாறு அவள் பொழிவதுதான் சுதாசாகரம் என்னும் அமுதக்கடல். அவரவர் மனதுக்குள்ளேயே இத்தகைய காட்சியை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டால் விஷயம் இன்னும் தெளிவாக இருக்கும். 1000 தளமுடைய தாமரை, அதன் மேலே முழு நிலவு. மரபில் சாதாரணமாக என்ன சொல்லப்படுகிறது? நிலவு அமுதத்தை பொழிகிறது என்று சொல்லப்படுகிறது. அமுதை பொழியும் நிலவே என்ற திரைப்பாடலும் கூட உண்டு. நிலவுக்கே சுதாகரன் என்ற ஒரு பெயர் உண்டு. சுதா என்றால் அமுதம். ஹிமகரன் என்றும் ஒரு பெயர் உண்டு. ஹிமகரன் என்றால் பனியை, குளிர்ச்சியை பொழிபவன். அம்பாள் என்னவாக இருக்கின்றாள்? ஆன்மாவின் ஆற்றலை நாம் சகசிரார பத்மம் வரையில் கொண்டு போய் நிறுத்துகின்றோம் அல்லவா? அதற்கு மேலே நிலவாக நின்று கொண்டு அவள் அமுதை பொழிகின்றாளாம். அப்பொழுது ஆன்மாவை சுற்றி அமுத கடல் தழுவுகிறது. ஆன்மா ஆற்றலானது அந்த அமுத கடலில் மூழ்கி கிடக்கும்போது அம்பாளை முழுவதும் அனுபவிக்கும் ஆனந்த நிலைமை வரும். இந்த நிலைமைக்கு போனவர்தான் அபிராமி பட்டர். தை அமாவாசை தினத்தை அவர் பௌர்ணமி என்று கூறுகிறார் என்றால் ஏன்? அவர் தியானத்தில் அமர்ந்து ஆன்ம ஆற்றலை கொண்டு போய் சகசிரார பத்மத்தில் நிறுத்த அம்பாள் நிலவென அமுதை பொழிய அந்த கடலில் மூழ்கியிருக்கும் போது அவருக்கு முன்னால் முழுவதும் அம்பாள் தெரிகின்றாள். அதனால்தான் என்ன திதி என்று கேட்டதற்கு இன்று பௌர்ணமி என பதில் சொல்லியிருக்கிறார். இது அபிராமி பட்டருக்கு ஏற்பட்ட உயர்நிலை என்றாலும் ஒவ்வொரு ஆன்மாவும் அம்பாளை தியானிக்க இத்தகைய நிலைமைக்கு உயர முடியும். அதை காட்ட வந்த திருநாமம்தான் சுதாசாகர மத்தியஸ்தா. பெரிய அமுதக்கடலின் நடுவே அம்பாள் வீற்றிருக்கின்றாள் என்றும் இந்த திருநாமத்திற்கு பொருள் கொள்ளலாம். அல்லது அமுதக்கடலில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் சகசிரார பத்மத்தில் வீற்றிருக்கின்றாள் என்றும் கொள்ளலாம். அல்லது அமுதக்கடலாகவே இருக்கின்றாள் என்றும் கொள்ளலாம். தாமரைக்கு மற்றொரு பொருள் மனம். மனம் என்னும் தாமரை மட்டும் அல்ல,
ஆற்றல் தாமரையை யோக சாஸ்திர முறைப்படி சிறிது சிறிதாக உயர்நிலைக்கு ஏற்றிக்கொண்டே போனால் சகசிரார பத்மம் என்று கூறுகின்றோமே அந்த இடத்தை அடையலாம். குண்டலினி சக்தி மேலே ஏற்றிக்கொண்டே சென்று கபாலத்தில் நிறுத்துகின்ற இடம் சகசிரார பத்மத்தில் அம்பாள் வீற்றிருக்கின்றாள். அம்பாளை நாம் எங்கே கொண்டு சென்று கொலு வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாமாவளி. இதையேதான் அபிராமி பட்டர் தன்னுடைய பாடல்களில் அழகாக நமக்கு விளக்கி கூறியிருக்கின்றார். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் அம்பாளை பற்றி நிறைய அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.